இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர், தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறாங்கன்னா, அந்த குழந்தை தாய் தகப்பனுக்கு, பெற்றோருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அனைத்திலும் பெற்றோரை சார்ந்து இருக்க வேண்டும். எனக்கு எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க. இப்படி என்று ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை முழுவதுமாக இல்லையா நம்பி, தன் பெற்றோர் தாய் தகப்பனுடைய அந்த ஒரு அன்பு வலையிலே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெற்றோர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஒரு தாய் தகப்பன் எதிர்பார்ப்பாங்க, என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் நம்பி இருக்கணும், என் மேலே பாசமாக இருக்கணும், என்னுடைய என் பிள்ளை போகக்கூடாது. அப்படி நினைக்கிறது தவறா? சிந்தித்து பார்க்கணும். இப்படித்தான் ஒரு தகப்பன், ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். முன்பு நம் முன்னோராக இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தது தான். இஸ்ரேல் மக்கள் என்னுடைய நான் சிறப்பாக தேர்ந்து கொண்ட மக்கள், என் பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள் என்னை விடுத்து வழி தவறி வேற இடத்துக்கு போகின்ற பொழுது கடவுள் வருத்தப்படுகிறார். அந்த வருத்தத்தை முதல் வாசகம் பட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. எரேமியா உருவகங்களின் இறைவாக்கினர்னு சொல்லப்படுகிறவர். நிறைய உருவகங்கள் வழியாக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எரேமியா வழியாக இஸ்ரேல் மக்களுடைய நிலைமையை அடுக்கி எடுத்து சொல்லுவார். உன் கருத்து நுகத்தடி ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் அந்த நுகத்தடி எப்படி ஒரு மாட்டுக்கு ஒரு அடிமைக்கு ஒரு அடையாளமோ, அது மாதிரி இந்த மக்கள் அடிமையாக போவாங்க. ஒரு பானை எடுத்து போய் உடன்னு சொல்லுவார். இந்த மக்கள் எப்படி இந்த பானை உடைந்து சிதறுகிறது, நீங்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் உடஞ்சி சிதற போகிறாங்கன்னு சொல்லுவார். என்றால் இந்த மக்கள் செய்கிற தவறு அப்படி கடவுள் தண்டிக்கிறார். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஓமையைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. எரேமியா, அங்கே வா, ஆண்டவரே போயிட்டு ஒரு இடை கச்சையை ஒன்று வாங்கிட்டு வா போ. போகிறாரு. கச்சை, ஆண்டவரே வாங்கிட்டியா? பேராத்துங்கிற ஒரு ஆற்றங்கரைக்கு போ. ஆண்டவரே போயிட்டேன். இடை கச்சையை எடுத்துக்கோ, இதோ கையில் வச்சிருக்கிறேன். ஒரு பாறை தெரிந்து பற்றி அந்த பாறை சந்துக்குள்ள இடுக்கில் வச்சிருது. போய் அதை வச்சுட்டு ஆண்டவர் உள்ள வச்சிடுவார். வீட்டுக்கு போயிட்டார். பல நாட்களுக்கு பிறகு எரேமியா, அங்கே வா, ஆண்டவரே அன்னைக்கு ஒரு இடைக்கச்சையை பாறை சந்தில் வச்சேல்ல, அதை போய் எடுத்துட்டு வா போ. வேற போறாரு. அந்த இடைக்காட்சி எடுக்கிறாரு. அது மக்கி போய் இத்து போய் ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாமல் கிடக்குது. அது ஆண்டவரே இதை பாருங்க, இது ஒன்று நோ யூஸ், இங்கே பாருங்க மக்கி போய் எல்லாம் ஒன்றுமே யூஸ் எல்லாம் கிடக்குது. இதே போலத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் நான் மாற்ற போறேன். எப்படி இந்த இடைக்கச்சை இத்து போய் ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாமல் இருக்குதோ, அப்படி இந்த மக்களை மாற்ற போறேன். இந்த மக்கள் இருந்து எனக்கு புண்ணியம் கிடையாது. இந்த மக்கள் எனக்கு புண்ணியம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு வற்றாத நீரூற்றாகிய என்னை விடுத்து, இல்லையா, நான் தான் உனக்கு என்ன பண்ணேன், அதாவது உன்னை ஈன்ற பாறை, உன் வலிமை நான் தான். வற்றாத நீரூற்றை போன்ற என்னை விடுத்து ஓட்டை குட்டைகளை நோண்டி கொண்டு சொல்லிட்டு எரேமியா சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி என்னை விடுத்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்நிய தெய்வத்துடைய பின்னாடி போயிட்டாங்க. அதற்கு வழிபாடு செய்யறாங்க. அந்த அந்நிய தெய்வம் சொல்ற மாதிரிலாம் கேட்டு நடக்கிறாங்க. இவங்க எனக்கு இவர்களை இந்த இத்து போன இந்த கச்சையை போல மாற்றுவேன் சொல்றேன். சோழர்களே, முன்ன சொன்னேன் இல்லையா, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது, அந்த பிள்ளை தனக்கு பயன் தரணும், உதவணும், தன்னை சார்ந்து இருக்கணும், தன்னை நம்பி இருக்கணும், எனக்கு விசுவாசமா இருக்கணும்.
அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையே இருந்து புண்ணியம், அந்த பிள்ளை இருக்க தேவை கிடையாது. அப்படி முடிவைத்தான் ஆண்டவர் எடுக்கிறார். சரி, நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிள்ளையா பிறந்துட்டோம், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று நம்ம கேட்கிற கேள்விக்கு தான் இன்றைய நற்செய்தி வாசகம் பதில் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் விதைக்கப்பட்ட ஒரு விதை. கடவுளால் தெளிக்கப்பட்ட ஒரு புளிப்பு மாவு துளி. உதாரணத்தை பாருங்க. நீ யார் தெரியுமா? நீ ஒரு விதை. ஒரு விதை எப்படி ஒரு கடுகு, நீ நினைக்கலாம் நான் ஒரு பெரிய ஆள் இல்லையே, நீ பெரிய ஆள் செஞ்சால் நீ அதை நீ முடிவு செய்யாது. ஆண்டவர் உன்னோடு இருந்து செயல்படுவார். நீ ஒரு சின்ன கடுகு எவ்வளோ பெருசிருக்கும் உம்மோண்டு, அதில் விதை இன்னும் அந்த சின்ன பொடி கடுகு விதை. நீ அந்த விதை என்ன பண்ணுறது பாருங்க பாப்பா, மண்ணில் புதஞ்சி அதை விளைந்து எவ்வளோ பெரிய கடுகு மரமாக மாறுகிறது. எவ்வளோ பெரிய கடுகு மரமாக மாறுகிறது. அது மாறி இங்கே பாருங்க, எல்லா பறவைகளும் நல்லது உட்காருது, கூடு கட்டுது, வாழுது, எல்லாரும் நிழல் கொடுக்குது. எப்பேற்பட்ட ஒரு மரமாக, சின்ன ஒரு துளி மோர் விதை. அதை போல ஆண்டவர் என்ன பண்ண நம்மை இந்த பூமியில் விதைச்சிருக்கிறார். நாம் பலன் தரும் பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், அதை உள்வாங்கணும். நீ வாழு. உன்னை பார்த்து ஆண்டவர் பெரிய என்ன பண்ணுவார்? மரம் ஆக்குவார் ஆண்டவர். அடுத்தவங்க பாருங்க பார்ப்போம். புளிப்பு மாவு. நம்ம இட்லி தோசைக்கு மாவு வைக்கிறோம், மாவு ஊற்றுறோம் இல்லையா? 40க்குலாம் மாவு ஊற்றுவோம். 40க்கு மாவு அரைச்சி வைப்போம். மாவு புளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? காடின்னு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன ஒரே ஒரு துளி டிராப் அதில் ஊற்றுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது கல் கூட ஊற்றுவாங்க புளிக்கிறதுக்காக, கொஞ்சம் தான் கொஞ்சம் ஊற்றுவாங்க. இன்னும் சில என்ன பண்ணுவாங்க, லெமன் ஒரே ஒரு துளி லெமன் அதில் புழிஞ்சு விடுவாங்க. அந்த நீ சொல்கிற அந்த ஒரு சில துளி, அந்த ஒரு துளி என்ன பண்ணுவோம், அந்த மொத்த மாவையுமே பயன்படுத்தி அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். மாவு புளிச்சு நல்லா ஆகும். அது நாம் கடவுளால் தெளிக்க அந்த ஊற்றப்படுகிற ஒரு சில காடு, ஒரு சில புளிப்பு மாவு. நம்மால் கடவுள் இந்த சமுதாயத்தை, இந்த உலகை என்ன பண்ணுவார்? பயன்பாட்டுக்கு மாற்றுவார். இன்னும் ஒன்று, நான் ஆண்டவர் கரத்தால் ஊற்றப்படுகின்ற அந்த காடியா நான் இருக்கணும். ஆண்டவரால் விதைக்கப்படுகின்ற பலன் தரும் விதையாக நான் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். இறைமையோட ஆண்டவர் சொல்லுவார், நான் யாரை அனுப்புவேன், நிறைய வேலை இருக்குது, யாரை அனுப்புவேன் சொல்லி இறைமையா முன்ன போய் நிற்பேன். ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவர், நான் இருக்கிறேன். இறைமையா ஓடி போய் சொல்லுவார். அதே போல நானும் பலன் தரும் விதையாக இருக்கிறேன். ஆண்டவரே நான் பலன் தரும் புளிப்பு மாவனாக இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று ஓடி போய் நிற்கணும் ஆண்டவர் முன்னாடி. ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு உதவுகின்ற தன் தாய் தகப்பனை அண்டி, இல்லையா நான் இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதீங்கப்பா என்று ஒரு பிள்ளை சொல்லுகின்ற பொழுது தாய்க்கு தகப்பனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி யோசிப்பாங்க பெற்றோருக்கு. அதே போல் ஒரு நாம் இருக்கணும். நான் இருக்கிறேன்ப்பா, நான் என்னை பயன்படுத்துங்க என்று நாம் ஆண்டவமாக போய் நிற்கின்ற பொழுது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. நம்மால் இந்த உலகத்தையும் ஆண்டவர் பண்ணுவார், பண்படுத்துவார், பலன் தர செய்வார். சகோதரர்களே, பலன் தரும் விதையாக, பலன் தரும் பிள்ளைகளாக மாற நாம் ஆண்டவர் கரத்தை பற்றுவோம். நம்மை கொண்டு இந்த உலகை ஆண்டவர் வெற்றி கொள்வார். நான் சந்திப்போம்.